இப்போ நீங்க நெறைய ட்ரையல் போட்டு நல்லா பிரியாணி குக் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. இப்ப நீங்க கடை ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா, அடுத்து வொர்க்கிங் ஸ்டைல் எப்படிங்கிறத பார்த்துக்கணுங்க. காலையில போன உடனே எப்பவுமே என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு குக்கர்ல பருப்பு போட்டுருங்க. அது வேகட்டும். அதுக்கப்புறம் தாளிச்சா வச்சுருங்க. முட்டைய வேக போட்டுருங்க. கத்திரிக்காய் வச்சுங்க. பிரியாணிக்குள்ள அளவு எல்லாத்தையும் கரெக்ட்டா வெயிட் ஸ்கேல் வச்சு அளந்து வச்சுருங்க. ஒரு 10, 15 நிமிஷம் அதில நீங்க செலவு பண்றதுல தப்பில்ல. அப்புறமா தான் பிரியாணி வதக்கறதுக்கு போணும். அந்த பிரியாணி வதக்குற ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, உலைய போட்டு வச்சுருங்க. அரிசிய ஊற வச்சுருங்க. மினிமம் ஒரு 1 ஹவர் ஊறலாம். பிரியாணி மசாலா நம்ம ஸ்டைல்ல வதக்குறது கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அது வந்து நீங்க வதக்குன பின்னாடி, ஒரே பாத்திரத்தில நீங்க பிரியாணி மசாலா வதக்கிட்டு, அத 2, 3ஆ வேணும்னா பிரிச்சுக்கலாம். டேஸ்ட் ஒரே மாரி மெயின்டெயின் ஆகும். அதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள் போடணும், மசாலா தூள் போடணும். நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். நீங்க அந்த மாரி பிரிக்கும்போது எப்பவுமே பிரியாணி ஒரே மாரி இருக்கும். டைமும் மிச்சமாகும். அரிசி கொட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, மசாலா நல்லா கொதிக்கணுங்க. நல்ல கொதிநிலையில இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிங்க. அரிசி வேகறது வந்து கண்டிப்பா 50 டூ 60% வேகணும். ஏன்னா, இதில இருக்கிற கஞ்சி தண்ணி பாருங்க, இந்த மாதிரி வெளியாவணும். கஞ்சி தண்ணி வெளியானா தான் ரைஸ் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம நல்லா வரும். நீங்க 30% 40% வேக வச்சுட்டு அதில தண்ணி குடுத்தீங்கன்னா, அப்ப என்ன ஆகும்? தம் பிரியாணி மாரி அந்த கஞ்சி தண்ணி அது உள்ளேயே நிக்கும். ஏன்னா, நீங்க பிரியாணி வியாபாரத்த பொறுத்தவரைக்கும், உடனே எல்லாத்தையும் வித்துரும்ன்னு சொல்ல முடியாது. 4 மணி நேரம் ஆகும், 5 மணி நேரம் ஆகும் விக்கிறதுக்கு. கடைசி ஒரு பார்ட் நீங்க உடைச்சா கூட ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம வரணும்னா, கஞ்சி தண்ணி கண்டிப்பா வந்து நீங்க பாதி அளவுக்கு வெளியாக்கிரணும். அதுக்கப்புறம் வடிச்சு போட்டீங்கன்னா, சூப்பரா வரும் பிரியாணி. இந்த ஃபீல்டுக்கு புதுசா வரவங்களும் நல்லா செய்யணுங்கிற நோக்கத்தோட தான் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம போடுறோங்க. இந்த மாரி பயனுள்ள வீடியோக்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிங்க. தேங்க் யூ.